ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் கடையல் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுடலாம், சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், பாருங்க சின்ன வெங்காயம், ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். 5 தக்காளி எடுத்திருக்கேன். 5 தக்காளி எடுத்திருக்கும் போது கத்திரிக்காயும் 5 எடுத்திருக்கேன். 2 குவாலிட்டி ஒரே ஈவனாக இருக்கும்போது கடையல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வருது. இப்பயே நம்ம இந்த கத்திரிக்காயை போட்டுடலாம். உப்பு பார்த்து போட்டுக்குங்க. மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் தூள், உங்களுக்கு காரத்துக்கு எது மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க பார்த்து. ஒரு நிமிஷம் போல அப்படியே வதக்கி விடலாம். இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, புளி சின்னதா வச்சிருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சமா அந்த புளி கரைசல் ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசிலுக்கு நல்லா வெந்துடும். நல்லா வெந்துடுச்சு, கடைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம். கடையில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு இடிச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, 2 வரமிளகாய். அந்த கடையில எடுத்து ஊத்திடலாம். கொஞ்சமா பெருங்காய பொடி போட்டுக்கலாம். நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சூப்பரான தக்காளி கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆயிடும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எப்பவுமே பண்றது மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் டேஸ்ட். நான் சொன்ன மெத்தட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரைஸ்க்கு, சப்பாத்தி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும்னு சொன்னா கூட இது மாதிரி சுடு சாப்பாடு கூட இந்த கத்திரிக்காய் துவையல் போட்டுட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுக்கலாம். சூப்பரா இருக்கும். பாருங்க, கடையில் சாதத்தில் பிசைஞ்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும். பசங்க மிச்சமே வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.